Hi everyone. So 11th standard எப்படி இருக்கீங்க? 10th standardல இருந்து 11th standard போறீங்க. ஆர்ட்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி. உங்களுக்கு 11th standard எப்படி இருக்கும்? சத்தியமா சொல்றேன் 10th standardக்கு 11th standardக்கு சம்பந்தமே இருக்க டோட்டலி டிஃபரண்ட். இப்போதான் நீங்க உயர்கல்விக்கு போயிருக்கீங்க. எல்லாமே டிஃபரண்டா இருக்கும். நீங்க வெறும் பேசிக் மட்டும் தான் படிச்சிட்டு வந்திருக்கீங்க. மேத்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கல் மேத்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து அனலிட்டிக்கல் மேக்ஸ் தான் வரும். அனலிட்டிக்கல் மேக்ஸ்னால் என்னென்னா இன்னும் புரிஞ்சு அப்ளிகேஷன் ஓரியன்டாக போடுற மாதிரி இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ இனிமேல் தான் ஆரம்பமே. ஸோ கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே படித்தவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. 11th ஸ்டாண்டர்டில் ஒழுக்கமாக நல்லா படிச்சிங்கன்னா ஓரளவுக்காவது மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஈஸி. ஏன்னா 12th மார்க் கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம். 11th கண்டுக்க மாட்டோம். பெரும்பாலும் மாணவர்கள் 11th கண்டுக்கிறதே இல்லை. 11th ஃபெயில் ஆனால் என்ன ஆகும்னா 11th ஃபெயிலாக போயிட்ட பப்ளிக்கில் ஃபெயிலாக போயிட்டேன்னா அடுத்த வருஷம் 12th போய்க்கலாம். ஆனால் வந்து என்னென்னா 12th போய்க்கலாம், பட் அரியர் மட்டும் எழுதணும், அதாவது அட்டெம்ப்ட் மட்டும் எழுதணும். ஸோ வேண்டாம், எதுக்கு தேவையில்லை, நீங்கள் ஃபெயில் வரைக்கும்லாம் போக வேண்டாம். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 11th என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ், இங்கிலீஷ், அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஒரே வால்யூம் தான். அது ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு, ரொம்ப கஷ்டமும் இல்லை. அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு அக்கௌண்ட்ஸ் மட்டும் படிக்கிறவன் அக்கௌண்ட்ஸ் நல்லா படி. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் 11th படிக்கலாம், 12th ஒன்றுமே தெரியாது. ஏன்னா 11th தான் ஃபுல்லாக பேசிக்கு. அக்கௌண்ட்ஸும் காமர்ஸும் ஒரே ரகம்தான், ரெண்டுமே புரிஞ்சு படிக்கணும். அக்கௌண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சால் தான் எல்லாமே பண்ண முடியும். இல்லைனா 12th ரொம்ப கஷ்டம் அக்கௌண்ட்ஸு. சரிங்களா? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தியரி தான் ஈஸி. ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை. சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் காமன் தான், அது பிரச்சனை இல்லை. இங்கிலீஷில் 6 லெசன், தமிழ் லெசன் 6 லெசன், ஈஸி தான். 10th ஈஸி தான். மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 வால்யூம் இருக்கும். ஃபஸ்ட்டு வால்யூம், செகண்ட் வால்யூம், 12 சாப்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு வால்யூமில் 6 சாப்டர், செகண்ட் வால்யூம் 6 சாப்டர். எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டஃப்பாக தான் இருக்கும். பட் சொல்லிக் கொடுக்குறவங்கள பொறுத்து தான் எல்லாமே. நல்லா சொல்லிக் கொடுத்து உங்களை படிக்க வச்சுட்டாங்க, நீங்களும் ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிட்டிங்கன்னா ஈஸி. டீச்சிங் தான் கரெக்டாக இருக்கும். டீச்சிங் நல்லா டீச் பண்ணுறவங்க, உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஓகே. மேக்ஸ் தான் மெயின். நீங்கள் மேக்ஸில் கோட்டை விட்டிங்கன்னா 12th கஷ்டம். ஸோ அதனால் 11th ஸ்டாண்டர்டை வந்து அலட்சியமாக எடுத்துக்க வேணாம். அடுத்தது ஃபிசிக்ஸு, வால்யூம் 1, வால்யூம் 2, 11 சாப்டர். ஃபஸ்ட் வால்யூமில் 5 லெசன், செகண்ட் வால்யூமில் அதாவது 2 புக்கு, செகண்ட் வால்யூமில் 6 லெசன், 11 சாப்டர் இருக்குது, 11 லெசன் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் மாதிரி இருக்காது. இதில் ஃபுல்லாக டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஐடியல் கேஸ்லாம் படிச்சிங்கள்ல, ரெசன் சீரிஸ் பரல, எல்லாமே டெரிவேஷன்ஸ் பார்ட் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்ட் தான் இருக்கும். ஃபுல்லாக மாறி இருக்கும். மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தான் அதிகமாக இருக்கும். சரியா? அதனால் பயப்பட வேண்டாம், இனி அப்படி தான் இருக்கும். நீ வந்து 11th புரிஞ்சுக்கோ, இதுதான். அடுத்து கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் 10th ஒன்றுமே படிக்கல அதை பற்றி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து லாஸ்ட் 5 லெசன் நீங்கள் ஃபுல்லாக ஈக்குவேஷன்ஸாக இருக்கும். 2 புக் இருக்குது. இதுக்கும் 15 லெசனு. ஃபஸ்ட் வால்யூமில் 7 லெசன், செகண்ட் வால்யூமில் 8 லெசனு. ஃபஸ்ட் வால்யூம் கூட கொஞ்சம் ஈக்குவேஷன் அப்படி இப்படின்னு வரும், படிச்சிடலாம். செகண்ட் வால்யூமில் 11வது லெசன்லேருந்து 14வது லெசன் வரைக்கும் உங்களுக்கு ஈக்குவேஷன் தான் இருக்கும். ஈக்குவேஷன் படிக்கலைன்னா கெமிஸ்ட்ரியில் மார்க்கே கிடையாது. ஸோ இதில் எப்படி டெரிவேஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இதில் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி ஒரு மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 15 யூனிட்ஸு ஈஸியானு கேட்டால் அதான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்லேயே படித்தா ஈஸி. சிஎஸ்சி வந்து ரொம்ப ஈஸி. 1 to 18 லெசன், 18 லெசன் இருக்குது. சிஎஸ்சி வந்து புரிஞ்சு படித்தா போதும், ஓனாக எழுதிக்கலாம். கம்ப்யூட்டர் அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பயாலஜி வந்து 1 to 15 லெசன், ஜுவாலஜி 1 to 12 லெசன். இது எப்படி படிக்கிறேன்னு தெரியாதனால தான் நிறைய பேர் இந்த 27 லெசன் இருக்குன்னு பயப்படுறாங்க. இதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் சொல்லுவேன். ரொம்ப ஈஸி, பார்க்குறதே கஷ்டம். எப்படி படித்தா, என்ன கொஸ்டின் படித்தா என்ன மாதிரி எக்ஸாமில் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அது ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். அப்போது இவ்வளோ பெரிய புக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவை கிடையாது. நம்ம சொல்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் படித்தா போதும். 11th அது போதும். ஸோ அப்போ பயாலஜி பொறுத்த வரைக்கும் பாட்னியில் ஃபஸ்ட்டு 5 லெசன், 15 லெசன்ஸ் இருக்குது. அப்போ 15 லெசன்ஸில் எனி 8 லெசன்ஸ், நான் சொல்லக்கூடிய 8 லெசன்ஸ் ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எப்படி மார்க் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கன்னா, பயாலஜியில் பாட்னி 35 மார்க், இது 35 மார்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், பயாலஜிலாம் 70 மார்க்ஸ், மீதி 30 மார்க் இன்டர்னல். நல்லா கேட்டுக்கோங்க, 70 மார்க்ஸ், 30 மார்க் இன்டர்னல். சரிங்களா? அதில் 20 மார்க் ப்ராக்டிக்கல், 10 மார்க் வந்து உங்களுடைய டிசிப்ளின், அட்டண்டன்ஸ் எல்லாமே. இப்படி தான் 100 மார்க் பிரியுது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், பயாலஜிக்கு. மேக்ஸுக்கும் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் எப்படின்னா 90க்கு எக்ஸாம் நடக்கும், 10 மார்க் இன்டர்னல். 90க்கு எக்ஸாம் நடக்கும், 10 மார்க் இன்டர்னல்.
அப்போ எவ்வளோ எடுத்தால் சார் பாஸ்? 70க்கு 15 எடுத்தால் பாஸ், கவர்மெண்ட் பாஸ். நீங்கள் தியரியில் சொல்கிற தியரியில் இப்போ மேக்ஸு தமிழ் இங்கிலீஷில் 90க்கு எவ்வளோ எடுக்கிறோன்னா 90க்கு 25 எடுத்தால் பாஸ். பட் 15 எடுத்தால் போதுமாங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. சில ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 25 எடுத்தால் தான் பாஸும்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் 15 எடுத்தால் பாஸ். கவர்மெண்ட் பிரகாரம் 11th பப்ளிக்கில் 15 எடுத்தால் பாஸ். ப்ராக்டிக்கல் 30 மார்க் வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு இன்டர்னல் ஜாஸ்தி, 120 மார்க் இன்டர்னலே வந்துடும். ஆனால் சப்ஜெக்ட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் டேக்கிள் பண்ணி படிக்கணும். பயாலஜி மட்டும் பாட்னி 35 மார்க் வரும், ஜுவாலஜி 35 மார்க் வரும். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி வரும், என்ன பண்ணணும் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் டியூஷன் போகணுமான்னு கேட்டால் கட்டாயமாக மேக்ஸுக்கு மட்டும் போங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்கூல் கோச்சிங் பத்தலை அப்படின்னா நீங்கள் டியூஷன் போங்க, இல்லைன்னா டியூஷனே தேவையில்லை. என்னெல்லாம் கைடு வாங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேக்ஸுக்கு கைடு வச்சுக்கோங்க. ஏன்னா 11th வந்து நம்ம பெரும்பாலும் சரியாக படிக்கிறதுனால கைடு வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸுக்கு. சுறா கைடு வாங்கிக்கோங்க, இல்லைனா சொல்யூஷன் புக் வாங்க. சொல்யூஷன் இல்லை சுறா கைடே வாங்கிக்கோங்க, இல்லை ப்ரீமியர் கைடு வாங்குங்க. ஃபிசிக்ஸுக்கு வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, கெமிஸ்ட்ரிக்கும் ஃபோக்கஸ், இல்லைன்னா ஈஸி லொயாலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஈஸி லொயாலா அப்படிம்பாங்க. ஓகே, கெமிஸ்ட்ரிக்கு அப்படி தான், ஃபிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு ஒன்றே தான். ஓகே, பயாலஜிக்கும் ஃபோக்கஸ் வாங்குங்க, இல்லைன்னா ஈஸி லொயாலா வாங்குங்க. ஓகேவா? அடுத்து இங்கிலீஷ்க்கு வந்து வே டு சக்ஸஸ் கைட். தமிழுக்கு வந்து ஜேம்ஸ் வாங்கிக்கோங்க. சிஎஸ்க்கு வந்து ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லா பக்கமும் கிடைக்கும். நான் சென்னையிலலாம் கிடைக்கிறதுனா கோயம்புத்தூரில் கிடைக்கிது. ஃபோக்கஸ் இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக என்ன கைடோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க, உங்கள் டீச்சர்ஸ்கிட்டே கேளுங்க. சரியா? ஈஸி லோயாலா நல்லாயிருக்கும், ப்ரீமியர் கைடு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நிறைய கைடு இருக்குது. சுறா எல்லாத்துக்குமே இருக்கும். சுறா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் புக்கில் அதை அப்படியே கொடுத்து வச்சுருப்பாங்க. கைடு எதுக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக வர்றீங்க, ஒரு மார்க்கமாக இருக்கும். புக்கிலலாம் நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி படித்தது கிடையாது, சயின்ஸ்லாம் 10th. ஸோ அதனால் உங்களுக்கு மார்க்கமாக இருக்கும். எல்லாம் புக் பேக் எல்லாமே படிக்கணும், அதனால தான். ஸோ இப்படி தான் பேட்டர்ன் இருக்கும். இந்த கைடு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் தான் சப்ஜெக்ட்டு. 11th ஸ்டாண்டர்டு நான் இதுக்கு இந்த வீடியோ போட்டேன், ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு வீடியோ. பயப்படுத்திருக்க சொல்லலை, கொஞ்சம் சீரியஸாக இறங்கி நல்லா படிங்க. நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் இந்த குரூப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நல்லா படிங்க, நல்ல எதிர்காலம் இருக்குது. நம்ம சேனல் கூட இருக்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குரூப்பை பற்றி. தேங்க்யூ.